வரலைங்க ஐயா. என்னையா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. சரி சரி, ஒருத்தர் தானே, விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க. எல்லாரையும் காப்பாத்திட்டோம்னு சிஎம் வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், டிவிலயே பேட்டி கொடுத்துட்டேன். இத அப்படியே விட்டுடுங்க ஐயா. அவன் ஒருத்தன் இல்லைனா எங்க குப்பமே இல்லையா. அந்த ஒருத்தன் எங்களுக்கு வேணும். மறுபடியும் போய் கடல்ல தேட சொல்லுங்க ஐயா. இங்க பாருங்க, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, சந்தோஷப்படாம ஒருத்தர் காணாம போயிட்டான்னு மறுபடியும் கடல்ல போய் தேட சொல்றீங்களா? இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க, எல்லாரும் கூட்டிட்டு போங்க போங்க. இல்லைங்க ஐயா, அவன் ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வந்த தேவதூதன் இல்ல, நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தான். ஆனா அவன் பாசத்துல 10 தாய்க்கு சமம், பலத்துல 100 யானைக்கு சமம், வீரத்துல 1000 வேங்கைக்கு சமம், விவேகத்துல 1,00,000 சாணக்கியனுக்கு சமம். அவன் எங்களுக்கு வேணும் ஐயா. இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, கடல்ல விழுந்தவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணியா, ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது சாப்பிடுற சாப்பாடோ நோய் நொடின்னு வந்தா திங்கிற மருந்து மாத்திரையோ கிடையாது. உங்களை மாதிரி 4 பேரோட நல்ல வாக்குதான் ஒருத்தனை நல்லபடியா வாழ வைக்க முடியும். உங்க இத்தனை பேரோட மனசுல நிறைஞ்சிருக்கிற ஒருத்தனை மரணோட சீக்கிரம் நெருங்காது. நிச்சயம் உயிரோட வருவான்.